முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை தற்பொழுது அதிகரித்து வருகின்றது. இதில் பெருமளவில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இதனை தடுக்கும் வகையில் ஆபரேஷன் விடியல் என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக புதுச்சேரி அரியங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் தந்தை பெரியார் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வந்ததை அடுத்து உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் தனிப்படை அமைத்து குற்றப்பிரிவு காவலர்கள் சிரஞ்சீவி, வேல்முருகன் ஆகியோர் மாறுவேடத்தில் பள்ளியை சுற்றி ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது அங்கு சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 3 வாலிபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கையில் வைத்திருந்த பச்சை பாலித்தீன் பையில் 20க்கும் மேற்பட்ட கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்ததை அடுத்து அவர்கள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அரியங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்கின்ற வெங்காயம், சவுந்தர், பாலா என்றும் இதில் வெங்கடேசன் என்கிற வெங்காயம் திண்டுக்கல்லில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு அடிக்கடி சென்று அங்குள்ளவர்களிடம் ஒட்டஞ்சத்திரத்தில் காய்கறி கடையில் பணிபுரிவதாக கூறி நட்பாக பழகி அங்கிருந்தவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பழனிமலை அடிவாரத்தில் லோடு கேரியர் வண்டி ஓட்டும் அடையாளம் தெரியாத சில நபர்களிடம் பணம் கொடுத்து கிலோ கணக்கில் கஞ்சா வாங்கி வருவதும், அதற்காக 3 நாட்கள் அங்கேயே காத்திருந்து கஞ்சாவை வாங்கியவுடன் கல்லூரி மாணவர் போல் உடை அணிந்து கொண்டு சொகுசு பேருந்து மூலம் புதுச்சேரிக்கு கஞ்சாவை கடத்தி வந்ததாகவும், மேலும் மாணவர்களுக்கு கஞ்சாவை எளிதாக விநியோகம் செய்யும் வகையில் சிறு சிறு பொட்டலங்களாக தயார் செய்து ரூபாய் 500க்கு விற்று வந்ததை தெரியவந்ததை அடுத்து அவர்களிடமிருந்து 21 கஞ்சா பொட்டலங்கள், கஞ்சா விற்பனைக்கு பயன்படுத்திய பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த 4 பேர் கொண்ட குடும்பம் என்று நெட்டப்பாக்கம் சூரமங்கலத்தில் நடைபெற்ற தனது உறவினர் திருமணம் நிகழ்ச்சியில் பங்கேற்க ஆம்னி காரில் சென்றுள்ளனர். இதேபோல் விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலாவுக்கு 4 பேர் கொண்ட குடும்பம் காரில் வந்துள்ளனர். இந்நிலையில் வில்லியனூர் அடுத்த ஆரியபாளையம் மேம்பாலம் அருகே 2 கார்களும் அதிவேகமாக வந்தபொழுது எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி பெரும் விபத்து ஏற்பட்டது. இதில் கார்களில் பயணம் செய்த பெண்கள் உட்பட 8 பேர் படுகாயமடைந்தனர். உடனே அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கும் வில்லியனூர் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் படுகாயமடைந்த 8 பேரில் 3 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். IPL தொடரில் RCB வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் ஏர்டெல், ஜியோ, V1 மொபைல் நிறுவனங்கள் அனைத்து இந்தியர்களுக்கும் 3 மாதம் ரீசார்ஜை இலவசமாக வழங்குவதாகவும், சலுகைகளை பெற கீழே கொடுக்கப்பட்ட லிங்கை கிளிக் செய்து ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் என சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. இது இணையவழி குற்றவாளிகள் பணத்தை பறிக்க உருவாக்கிய போலி லிங்க் ஆகும். அந்த லிங்கை யாரும் கிளிக் செய்ய வேண்டாம். தெரியாமல் யாராவது கிளிக் செய்துவிட்டால் அதில் கேட்கும் கேள்விகளான மொபைல் எண், வங்கி கணக்கு எண், OTP போன்ற தகவல்களை கொடுக்க வேண்டாம். இதனால் உங்களுக்கு பணமிழப்பு அபாயம் ஏற்படலாம். எனவே சமூக வலைதளங்களில் வரும் செய்தியை உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம் என்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இணையவழி சம்பந்தமான புகார் தெரிவிக்க மற்றும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள 1930 அல்லது 0413 227614 அல்லது 9489205246 என்ற எண்களிலும் அல்லது cybercrime.gov.in என்ற இணையதள முகவரியில் சைபர் போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர். ஸ்கைசாட் நெட்வொர்க் இயக்குநரும் என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவருமான முருகன் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். குறிப்பாக முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற அலுவலகம் அருகில் 300 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்வில் ஜெயபால், தேவநாதன், காலப்பட்டு கேபிள் ஆபரேட்டர் பாபு, ஸ்கைசாட் நிர்வாக இயக்குநர் பொன் சம்பத், சன் ஸ்கை சிவராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார்கள்.
மேலும் இதில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநில அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணராவின் 62வது பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து மீனவ கிராமத்தின் பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் சார்பில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி ரயில் நிலையம் அருகில் புதுவை மல்லாடி மக்கள் பேரவை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் ஏனாமில் உள்ள ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. On screen, please. ప్రస్థానం 62 సంవత్సరాల సెలబ్రేషన్స్. నిజంగా మల్లాడి గారి గురించి ఇంతమంది అభిమానులు తరలి రావటం ఒక ఎత్తు అయితే, చిన్నారులు అలంకరించుకొని ఉదయం నుంచి ఆ పక్కన కూర్చున్నారు. వారి అభిమానాన్ని సైతం చక్కని డాన్స్ రూపంలో ఇప్పుడు మనకు తెలియజేస్తారు. ట్రాక్ ప్లీజ్. మల్లాడి గారికి మరి వేద మంత్రాలతో புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி உதயம்பட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முத்து மாரியம்மன், ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோவில் அறங்காவலர்கள், ஊர் பொதுமக்கள், முக்கியஸ்தர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் புதுமை கைவினை கலைஞர் கூட்டுறவு சங்கத்திற்கான இயக்குநர் தேர்தல் வருகின்ற 13ஆம் தேதி தட்டாஞ்சாவடி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெறவுள்ளது. காலை 9:30 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி 3 மணி வரை நடைபெறவுள்ளது. இதில் இயக்குநருக்கான தேர்தலில் வேட்பாளர் எண் 16 சேகர், வேட்பாளர் எண் 6 ஏழுமலை, வேட்பாளர் எண் 19 சண்முகம், வேட்பாளர் எண் 13 ராஜசேகர், வேட்பாளர் எண் 2 பாலமுருகன், வேட்பாளர் எண் 27 ரமேஷ், வேட்பாளர் எண் 11 முத்து, வேட்பாளர் எண் 4 புவனேஸ்வரி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இயக்குநர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 8 பேரும் நேற்று அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வேட்பாளர்கள் அனைவரும் மணக்குள விநாயகர் கோவிலில் உள்ள கடைகள், கடற்கரை சாலையில் அமைந்துள்ள புதுமை விற்பனையகம் மற்றும் கிராஃப்ட் பஜார் வளாகத்திலும் அவர்கள் வாக்குகளை சேகரித்தனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொமேன் பஞ்சாயத்து கூட்டமைப்பு, INTUC, AITUC கூட்டு போராட்டக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உள்ளாட்சித்துறை நுழைவாயில் எதிரில் நடைபெற்றது. கூட்டு போராட்டக் குழு ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமை தாங்கினார். கன்வீனர்கள் வேளாங்கண்ணி தாசன், கலியபெருமாள், முருகையன், சகாயராஜ், மன்னாதன் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் சம்மேளன செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், கௌரவ தலைவர் பிரேமதாசன், INTUC மாநில தலைவர் பாலாஜி, AITUC மாநில பொருளாளர் அந்தோணி வாழ்த்துரை வழங்கினர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு அறிவித்த 7வது ஊதியக்குழு படி நிலுவையில் சம்பளம் வழங்க வேண்டும், நகராட்சி கொமேன் பஞ்சாயத்துகளில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசு நேரடியாக பென்ஷன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பப்பட்டது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி IEEE மெட்ராஸ் பிரிவுடன் இணைந்து ஜூன் 5, 2025 அன்று பொறியியல் பயன்பாடுகளில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்து முதல் IEEE சர்வதேச கருத்தரங்கம் துவங்கியது. ஜூன் 5, 6 புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் நடைபெற்ற இந்த 2 நாட்கள் சர்வதேச நிகழ்வு பல்வேறு பொறியியல் களங்களில் அதிநவீன கண்டுபிடிப்புகளை முன்னிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இக்கருத்தரங்கில் தாய்லாந்தின் பாங்காக்கில் உள்ள கிங் மோங்குட்டின் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் முனைவர் வித்தவ சித்தாகுல் துவக்க அமர்வில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். அவர் தனது சிறப்புரையில் பல்வேறு துறைகளில் கூட்டு ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்புக்கான உலகளாவிய தேவையை வலியுறுத்தினர். பாண்டிச்சேரி பல்கலைக்கழக மீன் அணுவியல் பள்ளியின் பேராசிரியர் முனைவர் நாகராஜன் கருத்து திருட்டில்லாமல் கட்டுரைகளை எவ்வாறு வெளியிடுவது,
IEEE மாநாட்டை ஏற்பாடு செய்வதன் முக்கியத்துவம் குறித்து சிந்தனையை தூண்டும் சிறப்பு விருந்தினர் உரையை நிகழ்த்தினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழும தலைவரும் நிர்வாக இயக்குநருமான தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் எம் தனசேகரன் அவர்கள் கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டுவரக்கூடிய புதுமையான யோசனைகளை முன்வைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதில் பொருளாளர் ராஜராஜன் HAIயின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். இதில் ஸ்மார்ட் தீர்வுகளை செயல்படுத்துகின்றது மற்றும் பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்தை உருவாக்குகிறது என்று கூறினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநரும் முதல்வருமான டாக்டர் VSK வெங்கடாச்சலபதி அவர்கள் பன்னாட்டு பேராசிரியர்கள், பிரமுகர்கள், பிரதிநிதிகள் மற்றும் பங்கேற்பாளர்களை அன்புடன் வரவேற்று கருத்தரங்கை துவக்கி வைத்தார். இக்கருத்தரங்கில் சுமார் 182 தேசிய மற்றும் 7 சர்வதேச கல்வி நிறுவனங்களில் இருந்து 1554 ஆய்வு கட்டுரைகள் 5 முக்கிய பிரிவுகளின் கீழ் பெறப்பட்டது. அவற்றில் மிக தரமான 203 ஆய்வு கட்டுரைகள் நிறைவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்று தங்களது ஆய்வு கட்டுரைகளை எடுத்துரைத்து சமர்ப்பித்தனர். முனைவர் S. ஜெயக்குமார், முனைவர் அன்புமலர் மற்றும் முனைவர் அறிவழகர் மற்றும் முனைவர் NSN மற்றும் முனைவர் SN கைலாசம், பேராசிரியர்கள் உள்ளிட்ட நிறுவனத்தின் கல்வி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். உலகளாவிய கல்வி ஒத்துழைப்பை நோக்கிய ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் பயணத்தில் ICETEA 2025 ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கின்றது. இந்த மாநாடு மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு நிஜ உலக பொறியியல் சவால்களை ஆராய்வதற்கும் எதிர்காலத்திற்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் தொழில்நுட்ப தீர்வுகளை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒரு துடிப்பான தளத்தை வழங்குகின்றது. கருத்தரங்க தலைவர், பேராசிரியர் மற்றும் மின்னணு மற்றும் தொடர்பியல் பொறியியல் துறை தலைவர் முனைவர் ராஜ் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.